கேட்டதுனால அது மகிழ்ச்சியா சொல்லலையே, உண்மையை சொல்லணும். உண்மையை கொஞ்சம் வேதனையோட சொல்றாரு அண்ணன். மகிழ்ச்சி அப்படின்னு அப்படி இல்லைங்க. அந்த மரணம்ங்கிறது எல்லாருக்குமே ஒரு வித பயம். ஆனா அந்த இறக்குற நாள் நமக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா வாழுகிற நாள் நரகம் ஆயிடும். உண்மைதானே? இந்த டேட்ல நாம செத்துருவோம் அப்படின்னு சொன்னா வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கை அலங்கோலப்பட்டு விடும். அதான உண்மை. இத்தனாம் தேதி நீ செத்துருவ அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? எப்பா முடிஞ்சே போச்சு. இறக்கிற நாள் தெரிந்து விட்டால் வாழ்கிற நாள் நமக்கு என்ன ஆயிடும்? நரகமாகிவிடும். அப்ப என்ன செய்யணும்? இப்படிதான் அந்த ஊருக்கு ஒரு தடவை என்ன செய்தாருன்னா, புத்த மகரிஷி வந்திருந்தார் ஒரு ஊருக்கு. புத்த மகரிஷி ஊருக்கு வந்திருக்கிறாருன்ற செய்தி அந்த சுற்றுவட்டார பகுதி எல்லாமே பரவிடுச்சு. அந்த ஊர்ல இருந்த ஒரு நண்பரோட அப்பா என்ன செய்தார்னா தவறிட்டார், இறந்து விட்டார். இந்த ஆளுக்கு என்னன்னா, தகப்பனாரை இவர் நல்லா சிநேகிச்சாரு, நல்லா பார்த்தாரு. அவருடைய முதிர்வு காலத்துல ஃபுல்லா இவர் கூட இருந்து அவருக்கு பணிவிடைகள் எல்லாம் செய்து அவரை நல்லா கவனிச்சார். கவனிச்சவருக்கு என்ன ஆச்சுன்னா, தகப்பனார் இறந்து விட்டாருன்னு ஒரு ஷாக் வந்துச்சு. ஐயோ அப்பா இறந்துட்டார். அப்ப என்ன பண்ணணும்? அப்பா இறந்துட்டார், அவருக்கு ஏதாவது நம்ம செய்தாகணும். அப்ப புத்தர் வேற வந்திருக்கிறார்னு சொன்னாங்க ஊருக்கு. புத்த மகரிஷி வந்திருக்கிறார். புத்தரை பொறுத்தளவுக்கு என்ன கேட்டாலும் கொடுத்துருவார். அப்ப இவர் என்ன பண்ணார்னா, எல்லாரும் புத்தரை பார்க்கறதுக்கு காலமா ஓடுறாங்க. இவரும் என்ன பண்ணார்னா, அங்க போய் புத்தர் முன்னாடி நிற்கிறாரு. புத்தரை நமஸ்காரம் பண்றாரு. சுவாமி நமஸ்காரம் அப்படின்னாரு. மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணார்னா, புத்தரை பார்க்கறதுக்கு கடைசியா நின்னாரு. புத்தரை பார்த்தாச்சு. புத்தர் கேட்கிறாரு, நீ எதுக்காகப்பா வந்திருக்கிற அப்படின்னாரு. ஒன்றும் இல்லை சாமி, நேற்று இரவு எங்கள் அப்பா இறந்துட்டாரு, இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. சரி, அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்? எங்கள் அப்பா சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டேன். புத்தர் சொன்னாரு, அப்படியா, உங்கள் அப்பா சொர்க்கத்துக்கு போகணுமா? நான் சொல்றதெல்லாம் நீ செய்திருவியா அப்படின்னு கேட்டார். இப்ப நாம சொர்க்கத்துக்கு போறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை? நரகத்துக்கு போறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை? ஏண்டா சும்மா இதையே கேட்டுட்டு இருக்கிற, சாவ மாட்டியா, கொலை, மகிழ்ச்சி, இதே செத்துருவேன்னு சொல்லிட்டு இப்ப சொர்க்கம் நரகம்னு வேற கேட்கிறேன். ஆனா எத்தனை பேருக்கு இன்பம் இருக்கு? எத்தனை பேருக்கு மகிழ்ச்சி? சொர்க்கம்னா என்ன, நரகம்னா என்ன? நரகம் சொல்லுமா, தெரிஞ்சது தைரியமா சொல்லு. சொர்க்கமும் நரகமும் நாம தீர்மானிக்கிறது தானே, இல்லையா? இருக்கா? ஒரு இடத்துல இருக்கா? செத்தாதான் தெரியும். ஆமா, செத்தாதானே சுடுகாடே தெரியும்னு சொல்லுவாங்களா, இல்லையா? செத்தாதான் தெரியும் நமக்கு இருக்கா இல்லையா. இந்த புத்தர்கிட்ட போய் கேட்டவன் சொர்க்கம் இருக்கா இல்லையாங்கிறது 2வது வருஷம். இந்த புத்தர்கிட்ட போய் கேட்டவனுக்கு என்ன ஆச்சுன்னா, அவர் என்ன சொன்னார்னா, நான் உங்க அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்புறது இருக்கட்டும், நான் ஒரு காரியம் அவன்கிட்ட சொல்லுவேன், நீ நாளைக்கு காலம்பற அதை செஞ்சுட்டு என்கிட்ட வந்துரு, நான் உங்க அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவேன். இவனுக்கு பயங்கர சந்தோஷம், ஆனந்தம், மகிழ்ச்சி. என்ன சாமி நான் செய்யணும் அப்படின்னு புத்தர் காலில் விழுந்து கேட்டான். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நாளைக்கு காலம்பற நீ ஒரு 4:30 மணிக்கு எந்திரிச்சுக்கோ. சரி, எந்திரிச்சு குளிச்சுடு நல்லா. ரைட்டு. குளிச்சுட்டு என்ன பண்ணணும்? ஒரு சின்ன பானை, மண்பானை எடுத்துக்கோ அப்படின்னாரு. சரி சாமி, அதுக்கு என்ன விஷயம்? மண்பானை எடுத்துடுறேன். சரி, அந்த மண்பானையில் அந்த பகுதி வரைக்கும், அரைப்பானை வரைக்கும் நீ என்ன பண்ணிடணும்? கூழாங்கற்களை பறக்கி போட்டு நிறுத்திடு. அதுக்கு மேலே பாக்கி இருக்க இடத்துல எல்லாம் வெண்ணெயை போட்டு நிரப்பிடு. ரைட்டு, இவ்வளவு தானே சாமி, செய்துடுறேன். காலம் என்ன பண்ணிட்டான்? குளிச்சு ரெடியாகி 4:30 மணிக்கு ரெடியாகி பானையில் கூழாங்கற்களையும் போட்டு அதுக்கு மேலே வெண்ணையும் போட்டு நிரப்பிட்டான். அப்பதான் சாமி சொன்னது இவனுக்கு ஓர்மை வந்தது. கையில் ஒரு சின்ன குச்சியை வச்சுக்கோன்னாரு. குச்சி எடுத்துட்டு என்ன பண்ணணும்? நீ நேர ஒரு குளத்துல
தண்ணிக்குள்ளால மூங்கணும். உன் தலையில் இருக்கக்கூடிய பானை நனைகிறது வரைக்கும் நீ ஆழமாக மூங்கிடணும். முங்கி நீ எந்திரிக்கிற நேரத்தில் இந்த கையில் இருக்கக்கூடிய குச்சியால் என்ன பண்ணணும்னா பானையை ஒரு குத்து குத்தி உடைச்சிடணும் ரெண்டா. சரி சாமி பண்ணிடுறேன் அப்படின்னு. பானையை நீ உடைக்கிற நேரத்தில் ஒரு கண்டிஷன். பானையை நீ உடைக்கிற நேரத்தில் பானையில் இருக்கக்கூடிய கூழாங்கற்கள் என்ன செய்யணும்னா மேலே வரணும், வெண்ணெயெல்லாம் தாழ போயிடணும். இதை மட்டும் நீ செஞ்சுட்டு என்கிட்ட வந்துடு, நான் உங்கள் அப்பாவை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறேன். இவனும் ஆகட்டும் சாமின்னு சொல்லிட்டு குளத்துல பானையோட முங்குறான். குச்சி எடுத்து பானை என்ன பண்ணுறான், உடைச்சிடுறான். உடைச்சது அதில் இருக்கக்கூடிய கூழாங்கற்கள் எல்லாம் தரையில் போய் படிஞ்சிருந்து வெண்ணெய் மேலே வந்துடுது. ஐயோ, இப்படி இல்லையே சாமி சொன்னது, வெண்ணெயெல்லாம் கீழே போகணும், கூழாங்கற்கள் எல்லாம் தண்ணியில் மிதக்கணும்லாம் சொன்னார், அது நடக்கலையே அப்படின்னு பதட்டம். அப்போ தான் அவனுக்கு பதட்டம் வந்தது. நேரம் எங்கே ஓடுறான், புத்தர்கிட்ட ஓடுறான். சாமி நீங்கள் சொன்னது நடக்கலை சாமி, கூழாங்கற்கள் எல்லாம் தரையில் போயிட்டு தண்ணிக்கு அடியில் போயிட்டு வெண்ணெய் மேலே வந்துட்டு சாமி, நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பதத்துட்டு கேட்குறான். அப்போ தான் புத்தர் சிரிச்சுட்டே சொன்னாரா, இந்த உலகத்தில் எது நடக்கணுமோ அது நடக்கும். கூழாங்கற்கள் என்னைக்குமே தண்ணியில் மிதந்து நிற்காது, தாழ்ந்து போயிடும். வெண்ணெய் என்னைக்குமே தாழாது, மேலே மிதந்து தான் நிற்கும். உன் தகப்பனார் இந்த உலகத்தில் நல்ல காரியங்கள் வாழ்நாளில் செஞ்சுருந்தாருன்னா அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். அவர் கெட்ட காரியங்கள் தான் செஞ்சுருந்தாருன்னா அவர் நரகத்துக்கு போயிடுவார். இதை நீ தீர்மானிக்க வேண்டாம், எல்லாம் மேலே இருக்கக்கூடியவன் தீர்மானிப்பான், சந்தோஷமாக போயிட்டு வந்துட்டேன். அப்போ சொர்க்கம் நரகம் என்பது எதுவரை அப்படின்னு கேட்டால், வாழ்நாளில் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், தானம் தர்மம் எவ்வளவு செய்கிறோம், இதை பொறுத்து தான் நம்மளுடைய சொர்க்கம் நரகம் நிச்சயிக்கப்படுகிறது. அதுதான் ஹிந்து தர்மம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம். எப்படி தர்மம் பண்ணணும்னு சொல்கிறாங்க.